என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த ஒரு 40 days கரெக்டாக பிளான் பண்ணால் எங்களால் வந்து குரூப் 2 வந்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நான் எஸ் ஆர் நோ சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம் வந்து சொல்லிடுறேன். நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறோன்றதை விட எப்படி அதை வந்து கொண்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசுனா நான் கண்டிப்பாக நோ சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஓரளவுக்கு எக்ஸாம்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க. பட் இப்போ ரீசெண்டாக வந்து படிக்கலைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஒரு 40 days சின்சியராக உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் அதிக எஃபர்ட் போடணும். டெய்லி ஒரு 10 to 12 hours கிட்ட நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நீங்க என்டையர் சிலபஸையும் படிக்கணும் உங்களுடைய பிளான் வந்து இருக்கக்கூடாது. நீங்க அதிக ஃபோக்கஸ் வந்து லாங்குவேஜ் அண்ட் ஜிஎஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான ஜிஎஸ் மட்டும் படிச்சாலே போதுமானது. அண்ட் தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நான் ஒரு 40 days பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே இதுல வந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து நான் ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேஸ் பண்ணி ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து டெய்லி ஒரு 3 டெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது வெனஸ்டே அண்ட் சாட்டர்டேக்கு 3 டெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி அந்த மாதிரி ரிவிஷன்ல நம்மளுடைய ஜிஎஸ் ரிவிஷன் கோர்ஸ் பேஸ் பண்ணி டாபிக் 1 to 3 அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எய்தர் ஆப்டிடியூட் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்டிடியூட்னா 3 டாபிக்ஸ், அப்படி கரண்ட் அஃபேர்ஸ்னா ஏதாவது ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இதே இதுல நீங்க வந்து தமிழையும் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 3 days நீங்க கொடுக்குறீங்கன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து நார்மலா எல்லாரும் பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் பண்ணணும். அதே சமயத்துல நார்மலா எல்லாரும் போடுற எஃபர்ட்டை விட 2 மடங்கு எஃபர்ட் போட்டா இந்த குரூப் பாஸ் ஆகுறீங்க பாஸ் ஆகலன்றதை தாண்டி உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் வந்து போடுங்க. நம்ம அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.